ஹலோ மக்களே, காலையில் சட்டுன்னு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. சோயா சங்க்ஸ் அப்புறம் சன்னாவும் சேர்த்து செய்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. செய்யலாமா? ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். காலையில் செய்கிறதுனால சன்னாவை ஓவர் நைட் சோக் பண்ணியாச்சு. இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெயை விட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சிட்டோன்னா டக்குன்னு மசிஞ்சிரும். இப்போது நல்லா மேஷ் பண்ணாமல் இந்த அளவுக்கு தக்காளி வெந்தால் போதும். இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கணும். கூடவே நம்ம சன்னாவையும் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா 10 to 15 மினிட்ஸ்க்கு தம் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பர் ஹெல்த்தியான சோயா சன்னா புலாவ் ரெடி.